தெரியல இன்னைக்கு பரணி வருவானான்னு. பிரகாஷ் ப்ரோ பரணி உடம்பு வருவாரு. சரியில்லையா? ஆமா, பிரகாஷ் ப்ரோ வருவாரு, ஆனா லேட்டா வருவாரு. அதனால நானே களத்துல குதிக்கலான்னு இருக்கேன். ம், ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். பரணி வரலன்னா களத்துல குடிச்சிடலாம். இந்த மாவையை நாளை காணோம். வருவார் வருவார். விஷாலியும் காணுமே. மணிஷ் சார் வந்தாச்சு. அதான் கேட்டேன், டக்குன்னு வந்துட்டான் மாவீரன். ம், சரி, நம்ம வந்தவங்கள வச்சு ஆரம்பிப்போம். என்ன கண்டென்ட் வந்துச்சு இன்னைக்கு? லைட்டா நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அப்டேட் சொல்லிலாம் பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். எங்கப்பா? ஓகே, இன்னைக்கு காலையில ஓகே மதராசியோட அபிஷியல் சென்சார் போஸ்டர் வந்துட்டு வந்தது. அதுக்கு அதுக்கப்புறம் விஷால் ஷாய் தன்ஷிகாவோட என்கேஜ்மெண்ட் நடந்தது இன்னைக்கு. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வச்சுட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த பில்டிங் வேலை முடிச்சாதான் வந்து அவர் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர் பேட்டியுமே கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் காட்டி டீம் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஃபுல் பிளெஜ் ப்ரொமோஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அனுஷ்கா வரல, ஜஸ்ட் விக்ரம் பிரபுவும் டைரக்டர் மட்டும் தான் வந்துட்டு சென்னையோட அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் விஷ்ணு விஷாலோட ஆரியன் படம் வந்துட்டு October 31 வந்து ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாம் மூவியோட ட்ரெய்லர் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்கிற அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் நடிச்சிருக்கிற பாம் மூவியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்மைல், அதான் எவிடன்ஸ் படத்துல இருந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம், ஒரு அறிவு பாடின ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் பத்தி ஒரு சிங்கிள் அது. அது இல்லாம வேற என்னப்பா வந்துச்சு? குமார சம்பவம் அப்படின்ற ஒரு படத்துல இருந்துட்டு இது தேவதை நேரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் மதராசி டீம் வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ருக்மிணியும் வந்துட்டு எஸ்என்எஸ் காலேஜுக்கு போயிருக்காங்க. அப்புறம் பேட் கேர்ளோட படத்தோட கேரளா ரைட்ஸ் வந்துட்டு E4 மூவிஸ் என்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் வாங்கியிருக்காங்க. லோகா மூவி வந்து நாளைக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ நாளைக்கு வந்துட்டு தமிழ் வெர்ஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏஜிஎஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க படத்தை, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன். லவ் மேரேஜ் படத்தோட லவ் மேரேஜ் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அமேசான் பிரைம்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, நல்லா ஓடிடிக்கு நல்லா ஒர்க் ஆகும் அந்த படம். வேற இது நேற்று அவன் சொன்னான்னு தெரியல, 18 மைல்ஸ் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் ஷார்ட் வீடியோ அசோக் செல்வன் பேச்சுலர் டைரக்டர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 16 நிமிஷம் வீடியோ மியூசிக்கலாக வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அது யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் அப்டேட். கைதி ரீமேக் மூவியோட பேர் வந்துட்டு பண்டான் அப்படின்ட்டு அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலேசியாவில் ரீமேக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். வேற எதனா விட்டு போச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இந்த ஹாட் ஸ்டார்ல போலீஸ்னு ஒரு சீரிஸ் வந்து செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுதுண்ணா. இவர் நம்ம செந்தில் இருக்காப்ல, அவர் தான் போலீஸா பண்ணியிருக்காரு, ஷபானா. அதனோட ட்ரெய்லர் வந்திருக்கு.
ஓகே ஓகே. வேற எதனா? அவ்வளவுதானா இல்ல? ஓகே, இவ்வளவுதான் வந்தது இன்னைக்கு அப்டேட். மோஸ்ட்லி இந்த வாரம் படம் இது எல்லாமே ஓணம் ரிலேட்டட் படம். என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு வந்து பெருசா தெரியல. லோகாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் பூர்வமுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் வருது. ஆம், ஃபஹத் ஃபாசிலோட ஓடும் குதிரை சாடும் குதிரை படம் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவா தான் அந்த படத்துக்கான ரிவ்யூஸ் வந்துட்டு பார்த்தவங்க வரையும் அவங்களுக்கு செட் ஆகலைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தை. அது இல்லாம வேற வேற படங்கள் என்னது? மலையாளத்துல வந்து வேற எதனா படத்தோட ரிவ்யூஸ் வந்துட்டு எனக்கு தெரியல. தமிழ்ல வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு எதுவுமே பெருசா மேஜரா சொல்லிக்கிற அளவுக்கு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அடுத்த வாரம் மதராசி, பேட் கேர்ள், காட்டி இதெல்லாம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு, லிசனர்ல இருக்காரு. ஆமாமா, அவர் வந்துட்டு ஸ்பீக்கர்ல வரமாட்டாரு. இந்த அவர் ஒரு 9 மதராசி பேட் கேர்ள் சொன்னீங்க. பரணி ப்ரோ மூணாவது வரலையா படம் என்ன ப்ரோ? சொன்னீங்க? இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ காட்டி இல்லையா? காட்டி அனுஷ்கா விக்ரம் பிரபு. ஓகே. பரணி ப்ரோ காணோம் இன்னைக்கு. எங்க போனாரு? பரணிக்கு உடம்பு வரமாட்டாரா? சரியில்லை, வருவானான்னு தெரியல ஷுவரா. ஆனா பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு 9 மணிக்கு மேல ஸ்பீக்கர்ல வருவாரு. அவரு அந்த விநாயகர் சதுர்த்தியோட கடைசி இன்னைக்கு வந்து 3வது நாள் ஊர்வலம் அவங்க ஊர்ல பண்றாங்களாம். அதனால அவர் பசங்களை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காரு. சவுண்டா இருக்கும்ட்டு வரல. சரி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு நீங்க மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. எல்லா படமும் இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் தீபாவளியே டார்கெட் பண்ணி வராங்களே. அக்டோபர் 1 வந்து இந்த டீசல், இந்த ஆரியன் மாதிரி படம்லாம் வரலாமே, அந்த டேட்டை ஏன் கன்சிடர் பண்ணல யாரும்? அக்டோபர் 1 வந்துட்டு பண்ணுவாங்க ப்ரோ. அதுக்குமே டேட் அதுக்குமே லாக் பண்ணுவாங்க படங்கள்ல அந்த ஸ்லாட். சுகுமா, இந்த தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்களேன். இப்போ நீங்க மதராசி வருது பெரிய படம், அதுல மீதி உள்ள 2 படமும் பேட் கேர்ள் சின்ன பட்ஜெட் அது. இன்னொரு படம் நீங்க சொன்னது காட்டி, எனக்கு தெரியல எனக்கு. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? 80% மதராசி இருக்கும், மீதி 20% டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? எப்படி அப்படி இருக்கும் அது இருக்காது, தியேட்டர்? 80 இருக்காது. ம். இப்போ என்னன்னா ஆல்ரெடி படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு சில படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த பர்சன்டேஜ் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தான் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் தான் தியேட்டர் அலோகேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்க்ரீனாச்சும் அப்ப ரீடைன் பண்ணுவாங்க கூலிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து ரீடைன் பண்ணிட்டு அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மதராசிக்கு பர்சன்டேஜ் அதிகமா வந்து ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேட் கேர்ள் வந்துட்டு அதுவுமே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ரிலீஸ் பண்றாரு. அதுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். அதாவது மேஜரா சென்னை மாதிரி இருக்கிற மல்டிபிளெக்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அந்த படத்துக்கு. காட்டி வந்து திங்க் ரிலீஸ் பண்றாங்க. திங்க் ஸ்டுடியோஸ் அவங்களுமே வந்துட்டு மேஜரா மல்டிபிளெக்ஸ் தான் வந்து டார்கெட் பண்றாங்க. சுகுமார், நான் நாளைக்கு காலையில 11 மணிக்கு பாகி 4 ட்ரைலர் வருது. ஏங்க யாராவது பேசுறீங்களா? இல்லை எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இல்ல இல்ல, யாரும் பேசல, எல்லாரும் அமைதியா தான் இருக்கும். ஏப்படாதீங்க, அம்மா மொபைலுக்கு ஏதாவது பிரச்சனையா பக்குன்னு தோணுது. இல்ல ஏதாவது உருட்டி விடுங்க கொளுத்தி. சும்மா இருந்தா எப்படி? இன்னைக்கு சடனா வந்துட்டு டைம் லைன் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த ட்ரீம் வாரியரோட அவங்களோட நோட்டிபிகேஷன்லாம் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். டக்கு நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னே எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஆல்பமா என்னன்னு தெரியல, அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு, அட்லீஸ்ட் வந்து இந்த படத்துக்கு கருப்புக்கு எதனா ஒரு அப்டேட் ஆச்சு அவங்க. நீங்க அந்த போஸ்டோட கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. அது எப்படி பார்க்காம இருக்கும்? அதுதான் சுகுமார்டா, இப்போதைக்கு ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் கமெண்ட் கோட்ஸ் பன் மேக்ஸா இருக்கும். அதுதான் என்னன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டேட் லாக் பண்ணாம விட்டது வந்துட்டு அது ப்ரொடக்ஷனுமே ஒரு பெரிய காரணம் இல்ல. இது மദ്രാசி ஆடியோ லான்ச் இதுல டெலிகாஸ்ட் இருக்கா?
ஜீ தமிழ் ப்ரோ ப்ரோமோ விட்டுருந்தாங்களே இந்த வாரம் நினைக்கிறேன். அண்ணா இருக்கோன்னு ஸ்பேஸ் போட்டனையுமே உங்களை தான் கேட்டாரு. கனெக்டிங்ல போயிட்டாரு. சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர்ல ஏதாவது பேசுறாரா? இல்ல அமைதியா தான் இருக்காரு. சரி, நான் இப்படி யாருமே பேசலன்றதுனால நான் சொல்றேன். ஒரு இந்த 3 days 4 days ரெவென்யூ வந்து ஒரு படத்தோட பிரேக் ஈவனை காப்பாத்திருமா சுகுமார்? அதாவது ஒரு படத்தை எவ்வளவு போட்டாங்களோ அந்த பைசாவை 4 days ஓடினாலே பைசா வந்துருமா? இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எவ்வளவு நாள் பார்க்கணும்? அதை ஒரு வாரம் பார்க்கணுமா, 2 வாரம் பார்க்கணுமா? எதுக்கு சொல்றீங்க? நான் அந்த கூலியே சொல்றேனே. இந்த 4 days வந்து அந்த படத்தோட ரெவென்யூவை எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் மத்தவங்க பார்த்தாங்களா இல்லையான்றது தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ, சிம்பிளா சொல்லட்டுமா, கூலி வந்து இது கிட்டத்தட்ட அது எப்படி சொல்ற எக்ஸாக்டான நம்பர் பிரேக் ஆகுதுண்ணே. சொல்ல முடியாது. இப்போ இப்போ ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா. இல்ல அது எக்ஸாக்டான நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ப்ராஃபிட் வெஞ்சர் உள்ள அது வந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கு பிரேக் ஈவனே கொஞ்சம் அதிகம் தான் எல்லா ஏரியாலையுமே. ஒரு சில ஏரியால வந்து நல்லா பண்ணிருக்கு, ஒரு சில ஏரியால வந்து அது எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. ஸோ வந்து அது ஓவராலா இப்போ ஃபர்ஸ்ட் 4 daysல வந்து 400ன்னு சொன்னாங்க அவங்க. நான் அந்த 400 வந்து pretty குட் நம்பர் இல்லையா? எல்லா மற்ற படத்தை வந்ததோட ஈக்குவலண்டா வந்திருக்கு, கூட வந்திருக்கு, கம்மியா வந்திருக்கிறத விட அதிகமான நம்பர் தான் அது. நம்பர் எப்படி வரும்னா ஒரு படத்தோட பட்ஜெட் பொறுத்து வரும். அதோட ஓவரால் பட்ஜெட் பொறுத்து தான் அந்த நம்பர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா 2.0 வந்துட்டு நம்பர்ஸ் வந்து ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நல்ல நம்பர் தான். ரொம்ப பிரேக் ஆகுதுண்ணே. ஒரு நிமிஷம் தோணுது அப்படி. சரி ஓகே. ரகம் ப்ரோ, நேத்து சும்மா விளையாண்டு இருந்தோம். சாரி ப்ரோ, நீங்க போயிட்டீங்க. விளையாண்டு இருந்தோம் சும்மா உங்கள்ட்ட. நீ ஆர்ஜேன்றதுனால ஃபுல் மேட்டர் நீயே எடுத்துட்டு பேசினா பேச முடியும் சொல்ல. விடுங்க, சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். என்ன நீங்க போங்க. குட் குட். ஆனா ஆர்ஜே ஒரு டேலண்ட் மேட்டர். என்ன இன்ஃபேக்ட் அதை கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையில வர ஷேம்லாம் போயிடும். எதை பேசணும், எந்த வார்த்தையை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படிதான் வந்தாப்புல பாலாஜியே. எப்படி வந்தாப்புல ஆர்ஜே பாலாஜியே? பேசி பேசி தானே வளர்ந்தாப்புல. பிக் விஷயம் அது. மாத்தி மாத்தி போட்டு எங்க வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அங்க இங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு சூர்யாவே ஏமாத்திட்டு பேசியே கலாச்சி எல்லாத்தையும் மேட்டரை முடிச்சிட்டாப்புல. அதனால நாளைக்கு ஆர்ஜே விஷால் வந்து ஆர்ஜே பாலாஜி மாதிரி வர்றது கூட மேட்டர். அதாவது அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, ஃபியூச்சர்ல நீங்களும் வந்து பிஆர் நாளைக்கு வளர்ந்தா. ஆமா, இவரே ஒரு இந்த ஆர்ஜே விஷாலே நாளைக்கு ஒரு கதையை சொல்லலாம். அந்த ஆர்ஜே விஷால் யாரு சொல்றாருன்னா மேட்ரு நல்லா இருக்கு கேக்குறப்ப. விடுங்க. நன்றி நன்றி அண்ணா. இப்ப நல்லா கிளியரா இருக்குண்ணா. சொல்லுங்கண்ணா. ஏதோ வெளியே போயிடுச்சு, நீங்க வேற கேட்கல இல்லையா? அப்படி கிளிக் பண்ணவனே அது வெளியே தூக்கி போட்டுச்சு. என்னடா நான் தானே ஓசி உள்ள விடுங்கடா அப்படின்ட்டு. எனக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுது. என்ன சொல்ல போறீங்கன்னா 2.0 வந்துட்டு பெரிய கலெக்ஷனா இருந்தாலும் அந்த படத்தை நம்ம ஹிட்ன்ற ஸ்டேட்டஸ்ல வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் அதிகம். கரெக்டா? அதுதான் உரிமை. இப்ப அது வந்து இப்போ மகா அவதார் நரசிம்மான்ற ஒரு படம் பட்ஜெட்டுக்கு அது எப்படி பண்ணிருக்கு. இப்ப அதோட கலெக்ஷன் 300 crores தாண்டி பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய பெரிய இப்ப அந்த மாதிரி நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கான சொல்ற படங்கள்லாம் இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அவங்க போடுற கலெக்ஷன் ஒண்ணு, ஆனா அதுக்கு எடுக்கிற கலெக்ஷன் வந்துட்டு வேற ஒன்னா இருக்குல்ல. அதுதான் பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் வந்துட்டு இப்ப நம்பர்ஸ் வந்துட்டு அது வந்து கூலியை விட கம்மி தான். இதுவும் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸ்லாம் கூலியை விட கம்மி தான் அது பண்ண நம்பரு. பட் ஆனா அது பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல சேர்த்துருவோம். இது வந்து அந்த மாதிரி சேர்க்க முடியாது இல்லை. ஏன்னா இதுக்கான நம்பர்ஸ் ஜாஸ்தி. நீங்க வந்துட்டு ரெவென்யூவே வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த இது வச்சு பார்க்க முடியாது. அது எவ்வளவு பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம வந்து
அந்த படம் எவ்வளவு நல்லா பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஈஸியா பண்ணிடுங்க. பெரிய ஸ்டார் படம்லாம் ஈஸியா வந்துட்டு இப்போ சிம்பிளா வந்து இப்போ அஜித் விஜய் அவங்க படங்கள்லாம் இப்போ நார்மலா நடிச்சு அந்த படம் வந்துட்டு சரியா டோட்டலாவே நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தா கூட அந்த படம் வந்து ஈஸியா 100 crores கிராஸ் பண்ணி போயிடுது இப்பெல்லாம். ஏன்னா மார்க்கெட் அப்படி இருக்கு. கரெக்ட் தான் சுகுமார். ஹோஸ்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையை பேச முடியாது. இருந்தாலும் இல்ல நீங்க சொல்றது ரைட் தான். இல்ல அது இப்ப இருக்கிற fact காந்தாராலாம் நம்ம பாருங்க, காந்தாரா தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச காந்தாரா இன்னொரு படம் இருக்கு, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படம், ஹிந்தி படம். அந்த படம் 15 கோடி பட்ஜெட், 900 கோடி கலெக்ஷன், தெரிச்சிடுச்சு. அதை விட நம்ம இப்போ அவன் பேரை மறந்து போச்சு. என்ன என்ன என்னண்ணே நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டா? ஓகே ஓகே. இல்லையா லவ் டுடே ஹீரோ யாரு? அவர் பேரே மறந்து பிரதீப் போச்சு. ரங்கநாதன். ரொம்ப சந்தோஷம். பிரதீப் ரங்கநாதன். அவர் படம் பாருங்க. அவரு எடுத்ததெல்லாம் 5 ரூபாயில எடுப்பாப்புல, விக்கிறது 500 ரூபாயில போகும் இல்லையா? இப்ப எல்லைக்கே வருது அவருக்கு ஒரு திஷ்டி மாதிரி. அது பெரிய பட்ஜெட், என்ன ஆகுதுன்னு தெரியல, பாப்போம். அவர் சொல்றது, சுகுமார் சொல்றது அவ்வளவுதான். அது எவ்வளவு போடுகிறோம் எவ்வளவு எடுக்கிறோன்றதுதான் விஷயம் அப்படின்றாரு. கரெக்ட் தான். அப்ப 300 ரூபாய் போட்டாக்க 3000 ரூபாய் வரணுமானாக்க வராதுதான், கஷ்டம் தான் அது. அதுதான் சொல்றேன். இப்ப அந்த படம் வந்து ஒரு 300 ரூபாய் போட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்தாதான் அந்த படம் ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் பிளாக் பஸ்டர்ல சேர்க்க முடியும். நம்ம 300 ரூபாய் போட்டு வந்து 400 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா அது நார்மலா சிம்பிளான கால்குலேஷன் வச்சு பார்த்தாலே அது வந்து கால்குலேட்டட் ப்ராஃபிட். அது கால்குலேட் இவ்வளவு பண்ணா இவ்வளவு வரும். அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து பெரிய ப்ராஃபிட்டே நம்ம வந்துட்டு கம்மியா வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து நம்மளுக்கு அது வந்ததுன்னா மட்டும்தான் அது நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட்டாவே வரும். சினிமான்றதே அப்படிதாங்க, கேம்பிளிங் தானே அதுவுமே கிட்டத்தட்ட. அப்ப சுகுமார் அண்ணா, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த வருஷத்தோட பெரிய ப்ராஃபிட் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அந்த படம் வந்து நல்ல பெரிய ப்ராஃபிட், கம்மி பட்ஜெட்ல நல்ல லாபம்ல, நல்ல லாபம். அந்த படம் வந்துட்டு நல்ல லாபம். டிராகன்லாம் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் அந்த படம் அவங்களுக்கு. அவங்க ப்ரொடக்ஷன்லயே வந்துட்டு லவ் டுடேவுமே அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு பண்ணாங்க. இதே அது கம்மி பட்ஜெட், ஆனா எதிர்பார்க்கலாம் அந்த படம் வேற மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து அதுவுமே வந்துட்டு இதுவும் டிராகனுமே வந்துட்டு அவங்க டிராகன் ரிலீஸ் ஆனது வந்துட்டு இந்த படத்து கூட ரிலீஸ் ஆச்சா, நீக் கூட ரிலீஸ் ஆச்சு. கரெக்ட். நீக்கு வந்து ஆல்ரெடி பாட்டு எல்லாமே பெரிய ஹிட், தனுஷோட டைரக்ஷன், அது ஒரு நல்ல ஒரு இதுல வந்தது. டிராகன் ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து இது டான் மாதிரி இருக்கு, டான் ஃபீல்ல இருக்கு, இது டான் மாதிரி தான் இருக்க போது போல, டானோட இன்னொரு வருஷன் அப்படின்னு தான் இருந்தது. ஆனா படமா வரும்போது, படமா பார்க்கும்போது அங்க சக்சஸ் ஆனது, இந்த படம் சக்சஸ் ஆச்சு. ஒரு படம் அது எல்லாமே நடக்கும். ஆனா அந்த சக்சஸ் தாண்டி நம்ம என்னதான் ரிவ்யூ நல்லா பாசிட்டிவா கொடுத்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாதான் அந்த படம் பேசுவாங்க. இப்ப நம்ம வீரதீர சூரனுக்குலாம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ்ன்றது கொஞ்சம் பேர் தான் வந்து ஓரளவு மிக்ஸ்டா கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆனா பாசிட்டிவ் அதிகமா சொன்னாங்க. ஆனா என்ன பாசிட்டிவ் சொன்னாலுமே அது பாக்ஸ் ஆஃபீஸா அந்த படம் வந்து எப்படி பண்ணுச்சு அப்படின்னு தான் வந்து ஃபைனலா வந்து பார்ப்பாங்க. அப்படி அந்த விதத்துல பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வருஷம் பெரிய சக்சஸ். தலைவன் தலைவி சொல்லலாம். தலைவன் தலைவி குடும்பஸ்தன், தலைவன் தலைவியுமே வந்துட்டு நல்ல அந்த படமே நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் தான். ஆனா அந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு பெரிய சக்சஸ் கிடையாது. அந்த படம் வந்து ஹிட் தான். அந்த படம் வந்துட்டு கமர்ஷியலாவே வந்து அவங்க ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் கொடுத்த படம் தான் அது. மேபி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே எல்லாருக்குமே அந்த படம் வந்து நல்ல லாபம் கொடுத்த ஒரு படம் தான். இன்னொரு ஒரு பெரிய படம் சொல்ல மறந்துட்டேன், மாமன். அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படம் வந்துட்டு உண்மையாலே வந்துட்டு எல்லாருக்குமே, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ரொம்ப கொண்டாடின, ரொம்ப ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா மாமன் தான். இதுதான் கான்ட்ராடிக்ட் பண்ணுது சுகுமார். நீங்க சொல்றது தியேட்டர்ல ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கு, ஓடிடில மாமனை பார்க்க முடியல, ஓடிடில தலைவன் தலைவலியே பார்க்க முடியல. இன்னொரு படம் வந்து தலைவன் தலைவி சொல்றேன். இப்போ அதோட சேர்ந்து இன்னொரு படம் வந்துச்சு. இப்போ அதே ஓடிடில அதான் பார்த்தேன். அந்த படம் மாரிசன் சூப்பரா இருந்துச்சு. ஓடிடில அட்டகாசமா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அது தியேட்டர்ல ஓடுனுச்சான்னு தெரியாது நமக்கு, பியூட்டிஃபுல்லா இருந்தது. சரியா வண்டர்ஃபுல். மாரிசன் எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ல போடல. அது அது வந்து அது எதனால ஒரு படம் ஓடுதுன்னு தெரியல. அந்த 3 days முதல் 3 days வந்து ஹைப்ல ஏத்துனதுனால வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தலைவன் தலைவி ஃபுல்லாவே நல்லா போச்சுனே.
வீக் டேஸ்லயுமே நல்லா போச்சுண்ணே அந்த படம். அது ஏதோ கனெக்ட் ஆயிடுச்சு மக்களுக்கு அந்த படம். அது மேஜிக் தான் ப்ரோ. நம்மளால வந்து எது வந்து கிளிக் ஆகுது, எது கிளிக் ஆகாது. சில சில படங்கள்லாம் வந்துட்டு இப்ப 11 மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ஓடிடில தான் எல்லாருமே பிரைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ல ஓடி இருக்க வேண்டிய படம் ஓடல. அது என்ன நம்ம என்ன புஷ் பண்ணாலுமே ஒரு சில படங்கள் வந்து ஓடிடில தான் வந்து அது போகும். அது வந்துட்டு நம்மளால மாரிசனுமே தியேட்டர்ல இருக்கும்போது நிறைய பேர் புஷ் பண்ணாங்க. இது நல்லா இருக்கு போய் பாருங்க. நிறைய சைட்ல வந்து நிறைய பேர் பேசுனாங்க. தலைவன் தலைவிக்கு மட்டும் பாசிட்டிவா பேசல, மாரிசனுக்குமே பாசிட்டிவா தான் பேசினாங்க. அப்படி பேசியுமே வந்துட்டு இந்த டாமினேஷன் ஒன்று இருக்குல்ல, தலைவன் தலைவி அந்த அந்த வீக்ல தியேட்ரிக்கலா டாமினேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃபேமிலியா வந்து நான் ஒரு குடும்பமா போறேன், நான் வந்து ரொம்ப எனக்கு ஜாலியா இருக்குப்பா அந்த படம் வந்து எனக்கு 2 மணி லாஜிக் அது இதனால எனக்கு 2 மணி நேரம் டைம் பாஸா இருந்தது, எனக்கு சிரிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். மாரிசன் வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டென்ட், அது கொஞ்சம் ஒரு அந்த ஜோனே வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் மலையாளம் கைண்ட் ஆஃப் மூவி டோன் அது. ஸோ அது வந்துட்டு இல்லப்பா இதோட அது ஜாலியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டு அவங்க இது பண்ணிட்டு வந்துருவாங்க. மேபி வந்து இந்த படம் தனியா வந்திருந்தா அது மேபி அது கிளிக் ஆயிருக்கலாம். அது நம்மளால சொல்லவே முடியாது. அந்த சினிமான்றது அது மேஜிக் தான். அது இது வரையும் அது தெரிஞ்சா எல்லாருமே ஹிட் ஆயிடுவாங்கல்ல. கரெக்ட் தான். ஆக்சுவலா யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, மாரிசன் படத்துக்காக அவர் வந்து கூலியே வேணாம்னு சொல்லிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட்ல இல்லையா? அது உண்மையா பொய்யா தெரியல. கால் ஷீட் கொடுத்திருந்தாரு முன்னாடில. அது கரெக்டா தான் இருந்தது. அந்த படத்துல 2 பேரும் அந்த ஃபஹத் ஃபாசிலும் வடிவேலும் உட்கார வச்சிருந்தாங்க அந்த படத்தை. ஒண்ணுமே எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. மெய்யழகன் மாதிரி பேசிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த டைரக்டருக்கு தெரியல, அது வந்து த்ரில்லால கொண்டு போக தெரியல. இல்ல அனிருத் மியூசிக்கா இருந்தாங்க அவர் மேல ஏத்தி விட்டுருந்துருப்பாரு. அந்த படம் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு படம். அனிருத்தை போட்டிருந்தாருன்னா அந்த படம் ஹிட்டா இருந்திருக்குமோ, நம்ம இன்னும் சூப்பரா போயிருந்திருக்கும். ஆனா ஒரு படம் அப்படியே எடுக்கணும், புதுசா எதிர்பார்க்காத மாதிரி பிரில்லியண்டா இருந்தது. அந்த மாதிரி நான் தலைவன் தலைவியும் மாமன் எல்லாம் என்னால பார்க்கவே முடியல. அது அது கிட்டத்தட்ட whatever, I don't want to say that. இதுதான் ப்ரோ, சில படம் வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவா வரும், ஆனா தியேட்டரிக்கலா அந்த படம் பிச்சுக்கும். அது அது ஒரு எக்ஸாம்பிள் மாமன். அந்த படம் வந்துட்டு தியேட்டரிக்கலா செம்மையான ஹிட். எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூமே அந்த படத்தை பாதிக்கல. அதுக்கு அது தொடக்கூட முடியல. எல்லாரும் அந்த படத்தை கொண்டாடினாங்க. அதுவும் பிசில அதுதான் ஏன்னு கேக்குறேன். அதுதான் வில்லேஜ், ஏன் அதுதான் அப்படின்னு சொல்றேன், கேக்குறேன் உங்ககிட்ட. வில்லேஜ் அதுக்கு ரூரல்ல பதில் சொல்லுங்க. இதுதான் ப்ரோ. டீகோட் பண்ணுங்க அது அந்த படத்தை. அது டீகோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சென்னை மல்டிபிளெக்ஸ்ல போனதை விட ரூரல்ல வந்து அந்த படம் நல்லா போச்சு. அந்த ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஓ இல்ல எங்க சரௌண்டிங் இப்படிதான்ப்பா, எங்க அது சரௌண்டிங்ல எனக்கு பிடிச்சிருக்குப்பா, அது இது நீங்க மாதிரி வந்து கல்யாணம் அப்படி எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், எவனாவது ஒரு சின்ன பையன் வந்து அதிக உங்க பசங்க வாய்ஸ் பிரேக் பேசினாலே ஆகுது. எனக்கு பலார் மட்டும் தான் நிறையணும் போல இருக்கு எனக்கு. இந்த சின்ன இது. பசங்கெல்லாம் அதிக பசங்கத்தனமா பேசினா பலார்னு அரையணும் போல இருக்கும். அந்த படம் ஃபுல்லா அப்படிதான் ஓஹோ இருந்துச்சு. இல்ல இல்ல ராம் ப்ரோ, எப்படின்னா இந்த ஃபேமிலி மூவில வந்து மொத்த படமாலாம் ஒருத்தருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு சீனோ ஒரு கேரக்டர் வந்து நம்மள பாக்குற மாதிரியே அது இருக்கும், அதை படம் பிடிச்சி போயிடும். ஸ்டார்ட் அவ்வளவுதான். ஆனதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட்லி ப்ரெடிக்டபிள் மூவி அது. இவங்க இப்படிதான் இல்ல எமோஷனல் ப்ரோ, இருப்பாங்க, இவங்க ப்ரெடிக்டபிள் இப்படிதான் மூவி தான். பண்ணுவாங்க, நான் இவங்க இப்பயும் அப்படிதான் சொல்றேன். பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரெடிக்டபிள் மூவி. நீங்க விஜய் டிவில உக்காந்து ஒரு 8 மணி 7 மணிக்கு நீங்க விஜய் டிவி முன்னாடி உக்காருங்க, எல்லாமே ப்ரெடிக்டபிள், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிளாட்டா தான் இருக்கும். 8 கரெக்ட். மணில இருந்து 11 மணி வரையும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து யாரும் அது முன்னாடி இருந்து எழுந்துக்க மாட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அது அது கரெக்டா? அதுக்காக இதை தியேட்டர்ல காசு கொடுத்து பார்க்க மாட்டாங்களே. விஜய் டிவின்றது ஆப்ஷனல், நீ ஏஞ்சி போயிடலாம், வேற எதையா வேலை பண்ணலாம், திருப்பி வரலாம். ஆனா தியேட்டருக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கேருந்து டிராவல் பண்ண வச்சு தியேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த நான் மாதிரி படம் அதுதான் எடுக்கிறது சொல்றேன். கஷ்டம். அந்த மாதிரி ஆடியன்ஸும் அதிகமா இருக்காங்க, அந்த நம்மள மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஹிட் பண்ணிட்டாங்க பர்பஸா பண்ண, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, அவங்க கொண்டாடினாங்க, அது ஹிட் ஆயிடுச்சு. நம்ம யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இவ்வளவு சொல்றீங்களே, விஷால்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு அழுத 2 நாள் அழுதானா. ஏ அவரு ஆர்ஜே விஷால் சாதாரண விஷால் இல்ல. அவரு அப்படிதான் மக்களுக்கு சொல்லணும். அவரு உண்மையை சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லுவாப்ல அவரு. அவன் ரிவ்யூ பேசுறதுக்கு முன்னாடி அழுதுட்டு வந்துதான் பேசியிருக்கான், பேசி முடிச்சுட்டு போய் அழுதுருக்கான். மாமன் உண்மையாலுமே ரொம்ப இன்னொன்னு என்னன்னா,
நமக்கு படம் பிடிக்கலைன்னா அதுல இருக்கிற குறை மட்டும்தான் நமக்கு எனக்கு தெரியும். அதுல டைம் நிறைய பேசியிருப்போம் நம்ம. அப்படி எனக்குமே பார்த்தா பறந்து எந்த போக சூர்யா படத்தையும் பறந்து நீங்க போ வந்து குறையே சொல்ல முடியாது. இல்ல எந்த ப்ரோ, சூர்யா படத்தையும். எனக்கு பறந்து போவே செட் ஆகுற அதுல நீங்க சொன்ன அதே ப்ராப்ளம் தான் எனக்கு. ஆ ஆனா அதை தாண்டி நிறைய விஷயம் அதுல பேசியிருந்தாங்க. பட் எனக்கு இது ஒட்டாதாலே அது ஒட்டல. பறந்து போ நான் வந்து தியேட்டர்ல டெஃபினட்டா பார்க்க முடியாது. ஆனா ஓடிடில பார்க்கலாம். பிட்டு பிட்டா நிறுத்திட்டு அப்பப்ப ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம். பறந்து போ நல்லா தான் இருந்தது அந்த படம். ஆனா தியேட்டர்ல போய் கை தட்டிட்டு இது வந்து பயங்கர சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, கிடையாது. உண்மையாலே நானு போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் என் வைஃப் வந்து மாமன் பார்த்தா. அது எனக்கே தெரியாது. அவ நைட்டு பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆனா படம் பார்த்துட்டு அழுவுறா. ஒன்னும் கண்ணெல்லாம் தண்ணி. படம் பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணி. எனக்கா புரியல. என்ன படமா பார்த்த அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி மாமன் இந்த படத்துக்குலாம் நீ கூட்டு போல தியேட்டருக்கு, இவ்வளவு சூப்பர் படம் அப்படின்னா. சூப்பர் படமா? அது கிரிஞ்சுமா எனக்கு அப்படின்னு. கிரிஞ்சா? உனக்கு எங்க தெரிய போகுது இந்த ஃபீலிங்ஸ்லாம்? உனக்கு எங்க கரெக்ட், தெரியும் அப்படின்னு கரெக்டா ஒரே கத்த சொல்லிருக்காங்க அவங்க. ஆரம்பிச்சா. என்னம்மா இப்படிலாம், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா, கோவிட் டைம்ல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டைம்ல வந்து நாங்க எங்க வெளியும் கூட்டு போக முடியாது, எங்க வெளியும் போக முடியாது. வீட்லயே தான் இருந்தோம். ஒரே இதுல அடைஞ்சு கிடந்த மாதிரி. ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரே இடத்துல லாக் ஆயிட்டோம். ஒரு பிரைவசி இல்ல. எங்கன்னா வெளியே போகணும். நான் அதான் சொல்றேன், நான் வெளியே போகணும்னு ஆசைப்படுவேன். உங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் எனக்கு நடக்கல. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு ரிலேட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓஹோ, இந்த மாதிரிலாம் இருக்கு போல. அப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அந்த படத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அப்பதான் எனக்குமே ரியலைஸ் ஆச்சு. கரெக்ட் சுகுமார். அதாவது கரெக்ட்ண்ணா. அவங்க டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டா வச்சிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி படம் எடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. நிறைய பேருக்கு புரியல எதுக்கு அது ஹிட் ஆனிச்சு, எதுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப குட் பேட் அக்லின்னு சொன்னா கோவம் வரும் நிறைய பேருக்கு. அது எதுக்கு ஹிட் ஆனிச்சு, எதுக்கு போனுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் இன்னும் அதை பாதி படம் பார்க்கவே இல்லை நெட்ஃபிளிக்ஸ்ல. அது அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. அதெல்லாமே உண்மையாலே அந்த மாதிரி சில பேர் டார்கெட் அது ஆடியன்ஸ்க்காக சில அவங்க அந்த எடுக்கிறாங்க. படம் வந்து நம்ம தெரியல. டார்கெட், அது செலிப்ரேஷனுக்காக எடுத்த படம். அதுல நம்ம வந்துட்டு அதுல இது இப்படி இருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு ஒரு இது இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை வந்து அப்படிலாம் இல்ல. அந்த படம் கேங்கா போய் பார்த்தோமா, எல்லாம் வந்து எலிவேஷன் சீனுக்குலாம் எல்லாமே கத்தனமா, அதுதான் அது அந்த அந்த ஒரு வைப் கிடைக்கும்ல. அது வந்து இப்போ சிம்பிள் ஒரு கான்செர்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு டிவில பாத்தீங்கனாலோ, இல்ல அந்த கான்செர்ட் வந்து மொபைல்ல நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்கனாலோ உங்களுக்கு வைபே இருக்காது. உங்களுக்கு அந்த என்னடா கான்செர்ட் பண்ற, இதுக்கு போய் இவ்வளவு 1000 கணக்குல உனக்கு செலவு பண்ணி போய் பாக்குறாங்கன்னு. அதே கான்செர்ட்டை நீங்க லைவ்ல போய் பாத்தீங்கன்னா கரெக்ட். அதே சேம் இப்படி தான். சொல்றேன். அதே தான் நீங்க வந்து குட் சொல்றதே பேட் அக்லியுமே. அது நீங்க சொல்றதே சொல்றேன். அதாவது இப்போ அனிருத் கான்சர்ட்டை பார்க்கணுன்றவன் இளையராஜா கான்சர்ட்டை பார்த்தா பிடிக்காது அவனுக்கு. அந்த மாதிரி விஷயம் தான் அது. அவங்க கான்சர்ட்டை தான் அவங்க பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கான்சர்ட் மூவி தான் அது. பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள் அது. குட் பேட் அக்லி இஸ் அ கான்சர்ட். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு பர்டிகுலரா பிடிக்கிற விஷயம் அது. அது மற்ற படத்துக்கு சொல்லுவாங்கன்னு தெரியல. பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள் அது. நீங்க ஒரு எதிர்பார்த்துட்டு விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்கோ இல்ல வந்து இன்னொரு ஆள் கான்சர்ட்டுக்கோ போக முடியாது. வித்யாசாகர் கான்சர்ட்டுக்கோ போக முடியாது. நீங்க இருக்கலே வைபான கான்செப்ட் விஜய் ஆண்டனி கான்செப்ட் தான். அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. சும்மா கவர் பண்றேன் அவர் பேசலன்னு சொல்லிட்டு அதுக்காக நேரா விஜய் வந்து ஆண்டனி அடிக்கிறீங்க. கான்செர்ட்லாம் அந்த ஆள் பாடினா, அந்த ஆள் மச்சக்கண்ணின்னு பாடினாலே அப்படியே அந்த இது இடமே அதிரிடும். அவர் ஏகப்பட்ட பாட்டு போட்டு வச்சிருக்காரு. நாக்கு முக்கான்னு இப்படி எடுத்தாருன்னா அது வேற மாதிரி போகும். அதெல்லாம் பண்ணுவாருன்னு திடீர்னு டக்குன்னு 100 திடீர்னு இல்ல சாமிகள்னு பாடுவாரு. திடீர்னு நான் போன திடீர்னு வந்துட்டு நான் கான்செர்ட்டுக்கு அப்பதான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போறதுக்கு. போனா அப்படியே புலி உருமுது சாங்கோட அந்த இன்ட்ரோ பிஜிஎம் வருது. அப்படியே கையெல்லாம் அப்படியே சிலிர்க்குது. அது வேற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆமா அப்படிதான் இருக்கும் அது. ஆமா கான்செர்ட் வைப் சீரியஸா அப்படிதான் ஒரு இருக்கும். 2-3 பாட்டு தான் பாடியிருக்காரு. பிரில்லியண்டா இருக்கும் அந்த பாட்டு. புலி உருமுது அப்படிதான் இருக்கும் அது. ஆமா ஆமா கண்டினியூ அந்த டாக்கிங். படத்துல சொல்றீங்களா இந்த ஒரு பாட்டு? அந்த பாட்டு அந்த அப்படி இருக்கும். அந்த பாட்டு வந்து அந்த உங்களை பாட்டோட வேற மாதிரி இன்ட்ரோவே ஆக்கி பயங்கரமா விட்டுரும். இருக்கும் ப்ரோ. புலி வரும்போது இன்ட்ரோவே அப்படி ஸ்லோவா ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும், பயங்கரமான இன்ட்ரோ அது. அசத்தோமா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பிஜிஎம்மோட. இல்ல சம்பர நீங்க இது அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். வேற இந்த மாதிரி நான் இருக்கும். அடிச்சா தாங்க மாட்டாவே அதோட இன்ட்ரோவுமே ஒரு மாதிரி லைட்டா ஆரம்பிக்கும். டன் 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 ஆரம்பிச்சு அப்படியே பீக் எடுக்கும். அவரு சூப்பருங்க. ஆமா அவரு அந்த காலத்து அனிருத் அவரு. சுமாரான அவரு செம்ம அப்டேட்லாம் மியூசிக் சொல்லிட்டீங்களா? டைரக்டர். சொல்லிட்டாரு சொல்லிட்டேன்பா, சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.
களம் 8ல இன்னைக்கு 2 பேரை பொழந்துட்டு இருந்தாங்களே, அதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா? அது நீ சொல்லு. இந்த சைடு சாய பயன்கர். என்னது உங்களுக்கு பாட்டு பிடிச்சதா? டூடு பாட்டு போயிட்டாரா? இல்லப்பா, எனக்கு ஏங்க அவருதான் எனக்கு ஹோஸ்ட், எங்கவா எனக்கு போறாரு புரியல. இல்ல இல்லங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அது ஆனா கேட்க ஓகேவான கேட்க பாட்டு, நல்லா அவ்வளவுதான். இருக்குண்ணே. எனக்கு நீங்க கேட்டு ஒரு வாட்டி இல்ல இல்ல, நானும் தோட்டி கேட்டுட்டேன். நான் ஒரு வாட்டி தான் கேட்டேன், ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே பயங்கரமா அப்படின்ற அளவுக்கு அப்படியே வைப்பா இல்ல. பட் ஆனா இன்னொரு வாட்டி கேட்டா நீ சொல்ற மாதிரி பிடிக்கிறதுக்கான பாசிட்டிவ் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கேட்டவொடனே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு பாட்டு நம்ம ஒரே வாட்டி கேட்டு முடிவு பண்ண முடியாதுதான், கேட்கணும். டைம் கிடைக்கும் போது இன்னொரு வாட்டி, இன்னும் 2-3 வாட்டி கேட்டுட்டு. அதனால எதுவுமே போடல குமாரண்ணா, நான் அதை பத்தி. நல்லா இல்ல அப்படின்னு நம்ம பாட்டு பொறுத்தவரையும் அப்படியே உடனே போட்டுற முடியாது. ஒரு 2-3 வாட்டி கேட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா மாப்ஸ்டா இருக்குல்ல கூலியில, அதே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்னடா பாடி இருக்காங்க, என்னப்பா இது ஒரு மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு. அப்படியே 2வது வாட்டி 3வது வாட்டி எல்லாம் அப்படியே அலையில பொலையில காதெல்லாம் கேட்டு அரங்க இந்த மதுரை பக்கம் விசில் பறக்கவே ஆயிடுச்சு. அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரிதான் இருக்கும். நேத்து நைட்டு தான் அந்த குரேஷி காமெடி எல்லாம் பார்த்துட்டு செமையா சிரிச்சுட்டு தூங்குனேன். விடிஞ்சு பார்த்தா மாதம் பட்டியை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா நேத்து தானடா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எது ப்ரோ அவர் மூஞ்சியை பார்த்துட்டு 10 செகண்ட் சிரிக்காம இருன்னு சொன்னாங்களே, அந்த இதுவா? ஆமாங்க ஆமாங்க. எப்பா குரேஷி வச்சு ஏங்க ஆனா செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த வாரம் எபிசோட பயங்கரமான எபிசோடுங்க. ராஜுவும் குரேஷும் பொழந்த அது. ராஜு தாங்க இந்த 2 நாளும் செமையா வச்சு செஞ்சான், எல்லாத்தையும் வச்சு செஞ்சான். செம எபிசோடு. சுகுமாரண்ணா, நீங்க பாகி 4 போவீங்களா? இல்லப்பா, அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா போங்கண்ணா, செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது, அதுவும் போயிட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க. லோக்கா தான் நாளைக்கு மதியம் போறேன். சொல்றேன், நான் ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த போன இன்னொரு ஸ்பேஸ்ல கூட பேசிட்டு இருந்தோம். இப்ப கூலிக்கு அந்த அண்டர் பிளே பண்றாங்க அதெல்லாம் சொன்னோம்ல, அதை விட்டுருவோம். ஆனா இது மதராசிக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய இது இல்லாத மாதிரியே இருக்கேன்னு. இல்லப்பா, நான் அதனாலதான் எதுவுமே பேசாம இருக்கேன் அதை பத்தி. இது அண்டர் பிளே பண்றாங்க பர்பஸா அப்படின்னு நான் வந்து பேசாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம், ஆல்ரெடி அந்த மாதிரி பேசி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. திரும்பி நம்ம வந்து அதே மாதிரி பேசி வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நானும். ஃப்ரெண்ட் ஃபயர் ஆயிட போகுது நமக்கு. வேணாம், மரம் விட்டுருவோம். ஆமாப்பா, நம்ம செப்டம்பர் வந்துட்டு 5 படத்தை பார்த்துட்டு இது எதனால ப்ரோ லாஸ்ட் பர்பஸா தான் இயர் பண்றாங்க அவரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல. அப்படி இல்ல, எஸ்கே லாஸ்ட் மதராசி இயர் எப்படி ஹையஸ்ட் ஹிட்டா இல்லையா? கிராசரு. இதுக்கு அடுத்த இல்ல வாரம் இல்ல படத்தை சொல்லவே இப்ப இல்லையா மாவீரன் எதிர்பார்த்து? சொல்றாருல, அதுதான் எனக்கு ரொம்ப இது. ஏன்னா போன வருஷம் அவர் பெரிய ஹிட் பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. இப்ப லியோ கொடுக்குறாரு தளபதி. அதுக்கப்புறம் கோட் வரப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரியான ஹைப் இருந்துச்சுல்ல. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு நாள் சிக்கந்தர்லாம் அந்த அந்த ஜோன்ல இருக்காங்களா நம்ம மக்கள், இல்ல பாட்டு ட்ரெய்லர்லாம் கனெக்ட் ஆகலையா? எனக்கு தீம் ட்ராக்லாம் நல்லா இருக்கு, அந்த சலம்பல பாட்டு நல்லா இருக்கு, இன்னும் ஒரு பாட்டு நல்லா இருக்கு, ட்ரெய்லருமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ஹைப் இருக்கிற மாதிரி தெரியல. அதான் ஓப்பனிங்லாம் எப்படி வரும்னு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல ப்ரோ, இன்னும் ஒரு அமரன் 2-3 நாள்ல வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துருவாங்க. நிறைய பேர்னா அது முக்கியமான சர்க்கிள்ஸ் பாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஆனா படம் வந்துட்டு நம்ம இப்போ வரையும் பாக்குறவங்க வந்து ஆடியன்ஸ் கையில போனாதான் நமக்கு ரியலான இது கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தான் பார்ப்பாங்க. க்ளோஸ் சர்க்கிள் சொல்றது வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவா தான் நமக்கு சொல்லுவாங்க. அது நம்ம வந்துட்டு இப்போ ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அனிருத் வந்துட்டு முன்னெல்லாம் வந்து கப்பு ஃபயர் விட்டா அந்த படம் ஷியோர் ஷாட் ஹிட்ன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். இப்போ அவர் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுக்குற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அவர் எடுக்கிறாருன்னா அந்த படம் அவருக்கு நல்லா தான் தெரியும். இப்ப எனக்கு ஏன் இதை நான் கேட்டேன்னா, இப்ப இந்த வருஷம் விடாமுயற்சிக்கு செம ஹைப் ஆச்சு. அதுவும் அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரியான ஹைப். ஜிபியூக்கு ஹைப், கூலி தக்லைஃப் இதுக்கெல்லாம் ஹைப் இருந்துச்சு. குபேராக்கு கொஞ்சம் டவுனா இருந்துச்சு. இந்த படத்துக்கும் கொஞ்சம் டவுனா இருக்கு. ஸோ அந்த டாப்ல இருக்கிற ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பெரிய இது கிரேஸ் இருக்குமா? அந்த அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு எஸ்கே ஆஃப்லைன் ப்ரமோஷன். இதுக்கு நேத்துல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே. அதுக்கு முன்னாடி வரையும் அந்த படத்துக்கு பெருசா ப்ரமோஷன் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னால உங்களுக்கே ஆஃப்லைன் தெரியும். ப்ரமோஷன் தான் என்னன்னு சொல்லுங்க.
எல்லாமே வந்துட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓடிங்ஸ்ல இருந்து எல்லாமே ஆஃப்லைன்ல தான் வரும். ஓடிங்ஸ் ஒரு இப்ப இன்டர்வியூ ஈவெண்ட்லாம் கொடுக்கறதுல போறாருல இருந்து ப்ரோ, அது சொல்லுங்க. ஈவெண்ட்லாம் இன்னைக்கு போறாங்கல்ல. பெங்களூர் போயிருக்காரு, நேத்து கோயம்புத்தூர், இன்னைக்கு கோயம்புத்தூரோ பெங்களூரோ நேத்து போயிருக்காரு. பெங்களூரு, இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. அதெல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ணல. ஓகே. ஒரு சில படம்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணியிருந்தாதான் அது ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு போய் சேரும். இப்போ இந்த மாதிரி காலேஜுக்கு போகும்போது அது மூலமா ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு இப்போ எங்க காலேஜுக்கு சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசங்க வீட்டில் போய் சொல்றது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு மாலுக்கு போகும்போது வந்து ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் அங்க இருப்பாங்க. நேத்து மாலுக்கு போயிருந்தாரு. அந்த பப்ளிக் இப்பதான் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் இப்பதான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பண்றாரு அவரு. இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா அவரு? இல்ல பண்ணுவாரு, எல்லா படத்துக்கும் பண்றாங்க, ஆஃப்லைன் பண்ணுவாங்க. நான் சொல்றது மதராசிக்கு வந்து இப்பதான் ரொம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, லேட்டா நேத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு லேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்றாரு. ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதனாலதான் வந்து அதுக்கான ரீச் வந்து ஹைப் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, செட்டில்டா. மேபி வந்து ஒரு நாளைக்கு இல்ல நாளானிக்கு, இப்ப நாளைக்கு ஒரு தொடர்ந்து இது போயிட்டு தானே இருக்கு, ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இல்ல நாளானிக்கு இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். சுகுமார் அண்ணா எஸ்கே ஏதாவது இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே. நல்லாதான் இருக்கும், நானும் எதிர்பார்க்கிறேன். அட்லீஸ்ட் சுதீர் பேடி அந்த மாதிரி 1-2 பேருக்காவது கொடுக்கலாம், பார்ப்போம். ஆனா இந்த படம் ஹிட் ஆகணும்யா. ஆக்சுவலா இந்த முருகதாஸ்ன்றவர் உண்மையிலே ஒரு லெஜெண்ட். அந்த ஆள் எவ்வளவு பேரை கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு, பெரிய ஆளா ஆக்கி விட்டுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் கொடுத்துருக்காரு அவரு. ஆனா அதுக்காவது அவருக்காவது ஹிட் ஆகணும் இந்த படம். தீனா கொடுத்தது சரி, துப்பாக்கி இருக்கட்டும், விஜயகாந்துக்கு ரமணா கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ரஜினி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. ரஜினி விட்டீங்க. ரஜினி தர்பாரையா? கஜினி கஜினி கஜினியா? ஓகே. சூர்யாவா? இல்லைங்க, சூர்யா. தர்பாருன்னு சொன்னேன், அதை மன்னிக்க மாட்டேங்க நானு. அது மட்டும் நான் உண்மையிலே மன்னிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த படத்துல வந்துட்டு ஒரே ஒரு சீன் கூட மைண்ட்ல நிக்கல. இன்னும் வரையும் கூட வந்து ரஜினிகாந்த் மூவின்னு எடுத்தாலே எதனா ஒரு சீனாச்சும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ரீசெண்டா வந்த படங்கள்ல எனக்கு வந்து தர்பாரும் சரி அண்ணாத்தையும் சரி, இந்த 2 படங்கள் மட்டும் ஒரு சீன் கூட வந்து என் மைண்ட்ல ஓட்டல அப்படின்னா இந்த 2 படத்தை தான் சொல்லுவேன் நான். அண்ணா தர்பார் உங்களுக்கு சுத்தமா ஒர்க் ஆகலையா? எனக்கு கொஞ்சம் நல்லா சுத்தமா அங்கங்க நிறைய இல்லப்பா, மூமெண்ட் இருக்குமே. சுத்தமா இல்லப்பா. எனக்கு அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு அதுல நிறைய ரஜினி உமன்ஸ்க்கான நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த செகண்ட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லப்பா எனக்கு அந்த படம்னு எடுத்தாலே எனக்கு அந்த ரஜினி ஹாஸ்பிட்டல் மயக்கம் போட்டு விழுந்து டப்புன்னு எழுந்து பாருல, அந்த சீன் மட்டும் தான் என் மைண்ட்ல வந்து போகுது. மத்தபடி எனக்கு அந்த படத்துல வேற எந்த சீனுமே எனக்கு மைண்ட்ல வரல. அதே அஜித் நடிச்சிருந்தா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. அது வந்து வேற ஆள் நடிச்சாரு. கோலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க பிடிச்ச படத்தை ஹிட் ஆக்கிட்டு இருக்காங்க. இதான் சார், இதுக்கு எங்க படம் எவ்வளவு பரவாயில்ல. கோலிக்கு தர்பார் எவ்வளவோ பரவாயில்ல, நான் எப்பவும் சொல்லுவேன். அதுல ரஜினிக்கு 4-5 சீன் இருக்கு. இது எனக்கு வந்துட்டு எனக்கு கூலி தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். தர்பாரை கம்பேர் பண்ண மாட்டேன் கூலியோட, அது எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வேற ஜோன், அது எனக்கு செட் ஆகல சுத்தமா. ஏன்னா மேபி இப்படியும் இருக்கலாம். சரி விடுங்க, அப்ப அந்த ஹைப்பை திருப்பி மாத்துறதுக்கு அவரு மதராசி இட்டு கொடுத்தாருன்னா அது வேற மாதிரி மாறும் ஹைப்பு. இப்ப எனக்கு இந்த படத்துக்கு மேல ஹைப் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அது காரணம் வந்துட்டு ஏஆர்எம் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த கடைசியா அவர் கொடுத்த ஹிட்டுன்னு பாத்தீங்கன்னா கத்தி தான். என்ன சர்க்கார்லாம் ஓடிச்சு என்ன? நான் சொல்றது பிளாக் பஸ்டர் லெவல்ல வச்சுக்கோங்க. பிளாக் பஸ்டர் நான் சொல்றது சர்க்கார் வந்துட்டு இல்ல சர்க்கார் வந்துட்டு ஒரு ஃபேன்ஸுங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து கமர்ஷியலா ஹிட்டு, ஓகே. பட் ஆனா நீங்க இப்பயும் எடுத்துங்க, விஜய் ஃபேன்ஸுங்களே கேளுங்க, அவங்களுக்குமே வந்து எங்க எங்க அவர் முருகதாஸ் செத்த படத்துல வந்து துப்பாக்கி அளவுக்கு அவர் இந்த படத்தை யாருமே எதிர்பார்க்காம ஒரு மேஜிக் நடக்கும் இல்லையா? இந்த ரஜினி சொல்லுவார் இல்லையா, அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி ஒரு படம் அது. அந்த துப்பாக்கி மாதிரி இன்னொரு படத்தை எடுக்கவே முடியாது. திரும்பி எடுக்க முடியாது அவரால். அந்த மாதிரி ஒரு படம் அது. பட் நான் கத்தி சைடு தான்ப்பா. எனக்கு கத்தி யாருமே எதிர்பார்க்கல. பெரிய லெவல்ல இல்ல. இப்ப அந்த விவசாய மேட்டர் எடுத்து மில்க் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அது வந்துட்டு கத்தியில ரொம்ப ப்ராப்பரா எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு அது வந்துட்டு படமாவே அது மாசுங்க அது. ஏன்னா ஒரு 2 கேரக்டர் பிரிச்சுட்டாரு.
இப்போ ஒரு படத்துல லென்த்தி ஷாட் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே சீன் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நம்மள வெறுத்துடுறோம். என்னப்பா ஒரே சீன் இவ்வளவு நேரம் போகுதுன்னு. ஆனா அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல ஒரே சீன் தான். அது விஜய் விஜய் மட்டும் தான் பேசுவார் அந்த படத்துல. அந்த 15 கிளைமேக்ஸ் நிமிஷம் அந்த இருக்கும் அந்த இதுல சீன். அந்த ஆமா ஆமா. சீன் வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அது வந்து அதுக்கு அப்ப அந்த டைலாக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு பிஜிஎம் எந்த அளவுக்கு அனிருத் பின்னாடி போட்டிருக்கணும், விஜய் எந்த அளவுக்கு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இதெல்லாமே வந்து காம்பினேஷனா அந்த ஒரு காம்பினேஷன் ஃபேக்டர்ல அந்த படம் வந்து பெரிய லெவல்ல சுகுமார், இதுவாச்சு. எப்படி ரமணா வந்து விஜயகாந்துக்கோ அந்த மாதிரி கத்தி வந்து விஜய்க்கு. ஆமா அது இல்ல அதுல கரெக்ட். அதுல இன்னொரு ஆங்கிள் இருக்கு. என்னன்னா இவரு யூகி சேது வந்துட்டு ஒரு மேட்டர் சொன்னாரு. அது அவர் வில்லன் டைம்ல சொன்னாரு. வில்லனோட கதை வந்துட்டு யூகி சேதுவோடது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த டைம்ல அஜித் வந்துட்டு வளர்ந்து வர ஸ்டாரு. ஸோ ரஜினி கமல் அது ரெண்டு கேரக்டரா அஜித்தை மாத்தணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு மாஸ் கேரக்டர், இன்னொன்னு பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இதுல முருகதாஸ் ரெண்டு கேரக்டரா பிரிச்சுட்டாரு. ஒன்னு ஃபேன்ஸுக்கான விஜய், இன்னொன்னு பர்ஃபார்மன்ஸ் விஜய். பர்ஃபார்மன்ஸ்ல கத்தில தெரிச்சிருக்கும். ஐயோ, அதுவும் அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் மனுஷன் ஒரு மாதிரி உலுக்கி விட்டாப்ல. விவசாயத்தை விட்டுறாதீங்கன்றது, நம்மளை ஏமாத்திட்டாங்கம்மான்றது, அது அவ்வளவு கனெக்ட் ஆனதுனால 20 நிமிஷம் எப்பயுமே முருகதாஸ் படத்துல இது என்ன இது நல்ல படமா இது அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும் நமக்கு. என்னடா இது இங்கே வந்திருக்கோமோ அப்படின்னு. ஆனா கரெக்டா பிளாஷ்பேக் முடியுது. இன்டர்வல் பிளாக்லாம் மறக்க முடியாது. இன்டர்வல் பிளாக் ப்ரோ. கத்தி துப்பாக்கியை விட, துப்பாக்கியில ஒரு டைலாக் கூட முடிஞ்சிடும். ஆனா கத்தி இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அந்த தாத்தாவங்க எல்லாம் போய் காப்பாத்துறது, இப்படி திரும்பி பாக்குறது, அனிருத்தோட பிஜிஎம், இது எல்லாமே அது ஒரு ஐகானிக் படம் தான். யாரு இல்ல பேசுனது? எல்லாரும் தெரியுறாங்க. யாரு பேசுனது? இல்ல இந்த அண்டர் பிளே நாங்கெல்லாம் உண்மையாலுமே டீசர் ட்ரைலர் அண்டர் பிளே பண்ணது அந்த படம் தான். இதுக்கு முன்னாடி பேசுனது யாருப்பா அது? ஆனா விஷால்னு ஒரு பையன், என்னன்னு தெரியல, கேளுங்க. பிரில்லியன்ட் மேன். ராஜ விஷால் மறக்கவே முடியாது. கத்தியே இல்லண்ணா, அது இல்லாம படம் ரிலீஸ் ஆகுமான்னு வேற தெரியல. அந்த படம் அந்த டைம்ல ஆமா, திருமணா கேஸ், உட்கார்ந்தா கேஸ், அந்த பக்கம் திருமணா கேஸ், அது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை. அந்த டைம்ல ரொம்ப பண்ணுவாங்க ப்ரோ விஜய் படத்துக்கு மட்டும். எங்க இருந்து தான் வராங்கன்னே தெரியாது. ஏன்டா திரும்புற இடம்லாம், அதான் வடிவேல் சொல்லுவார்ல, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு. தலைவாக்கு பஞ்சாயத்து, கத்திக்கு பஞ்சாயத்து, அடுத்து எல்லா படத்துக்குங்க ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கத்திக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. அதுல கடைசியில லைக்காவோட இதே வராது. படம் ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் ஆயிரும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேமே வராது. ஆனா பீக் படம் தான் அது. ஆனா இப்ப ஏன் துப்பாக்கி அப்படின்னா, துப்பாக்கி எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ சின்ன பசங்கள்ல இருந்து பார்க்கலாம். அதுல ஒரு மீட்டரை வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த படம் அந்த காமெடி போர்ஷன்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப ராவான படம். அது ஒரு மாதிரி இருக்கும். இது ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ராவா தான் இருக்கும். ஆனா நடுவுல ஜெயராம் காமெடி, காதல் காமெடி எல்லாம் வச்சு விட்டு ஒரு மாதிரி அந்த படம் ஒரு மாதிரி ஜாலியான படமா ஆக்கிட்டாரு. அதனாலயே அந்த படம் அதுவும் கொண்டாடிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல எதிர்பார்க்கல யாரும். இப்ப கத்திக்காது ஓரளவுக்கு ஹைப் இருந்துச்சு இல்ல, துப்பாக்கிக்கு அப்புறம் வருதுன்னு. துப்பாக்கி விடுங்க. துப்பாக்கியோட அந்த ஸ்டார்டிங் சீன்ல எப்படி வந்து அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த மியூசிக்கை போட்டான்றதே தெரியாது. அது ஒரு மேஜிக். அது அந்த டைட்டில் போடும்போது மியூசிக் பண்ணுவார்ல, அந்த டைட்டில் மேஜிக்கல் டைட்டில் கார்டு. அதுதானே உண்மைங்க. கத்திக்கும் சரி துப்பாக்கிக்கும் சரி டைட்டில் கார்டு போடுறதுல இருந்தே ஒரு பிஜிஎம்ல ஒரு மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயே நம்மள செட்டில் பண்ண வச்சிருவாங்க. செட் பண்ணிடும் அந்த மூட, அந்த டைட்டில் கார்டை செட் பண்ணிடும் அந்த ரெண்டு படத்துலயும். அதுவும் கத்திலாம் ரொம்ப இறங்கி அந்த டைட்டில் கார்டு ஒரு 4 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதுலயே கதை சொல்றாங்க, இது என்ன மாதிரி இருக்க போது அந்த மாதிரி ஒரு மீட்டர்ல பேக்ரவுண்ட்ல இமேஜஸ் எல்லாம் போட்டு. ஆனா சில டைட்டில் கார்டுல தளபதியோட பேர் எங்க வரும் ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? சூரியன் உதிக்கிறப்போ வரும். இளைய தளபதி தானே அப்போ. ஆமா, அதுல ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒவ்வொரு பேர் வரப்போ ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஒன்னு வரும் ப்ரோ. யாருக்கும் கோட் வரும், அனிருத்துக்கு தான் கோட் வருமோ ஏதோ ஒன்னு வரும், கோட்டோட இது வருங்க. ஆமா ஆமா, அனிருத்து தான். குருவி ஒருத்தருக்கு வரும். ஆனா அது சொல்லும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஆனா வந்து கத்தி படத்துல ஹிப்ஹாப் ஆதியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஒரு பாட்டு தானே. அந்த பாட்டுலயும் தலைவன் டான்ஸ் இருக்கே. சரி வேணா விடுங்க, ரொம்ப கத்தி கத்தினே பேசிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, பேசுவோம். ஆனா ஹிப்ஹாப் ஆதியே நீங்க புது படம் பாத்தீங்களா விஷால் ப்ரோ? ஏதாவது நாளைக்கு மதுரை ஷட் டவுன், அதனால நாளைக்கு தியேட்டர்ல தான் குடியிருப்பேன். ஹிருதயபூர்வம் லோக்கல். மதுரை ஷட் டவுன் நாளைக்கு என்ன ரீசன்? கரண்ட் ஷட் டவுன் இல்ல, சனிக்கிழமை பண்ணுவாங்க நம்ம மாசத்துல ஒரு நாள். ஃபுல் மதுரை ஷட் டவுன் இருக்காது. எங்க மதுரை ஷட் டவுன்னா ஏங்க இப்படி ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கோம், பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சு அந்த ஜோன்ல ஆராய்ந்து பார்க்க கூடாது. கொஞ்சம் அப்படி மதுரை ஷட் டவுன்னா அப்படி புரிஞ்சுக்கணும், கரண்ட் தான் கட்டுன்னு.
சரி நீங்க வாங்க சுகன் ப்ரோ. அந்த மதராசியை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரோமோட் பண்றது நீங்க மட்டும்தான் தலைவா. உங்க கைஸ் தான் அந்த படத்தை வந்துட்டு அப்புறம் என்ன இல்ல. பண்றது, நம்ம படத்தை நம்மளே தான் பண்ணி ஆகணும். ருக்மணி ரசிகர்களே, இல்ல உங்களுக்கு ஒரு மதராசி டெஃபினட்டா ஹிட் ஆகணும்யா. ஏன்னா முருகதாஸ்கா சிவகார்த்திகேயனுக்கா இல்ல, முருகதாஸ்கா அவர் அவ்வளவு பேரை கிரியேட் பண்ணாரு. ருக்மணின்னு சொன்னாலே சுகன் வந்து அழுதுருவான். அவர் வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட்ல இருக்காரு. ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். ரெட்ரோனாலயா? அப்படிலாம் இல்லைண்ணா, அது வேற ஒன்று இருக்கு ப்ரோ, அது வேண்டாம். அது ரொம்ப இந்த ஸ்டேட்ல நிறைய முறை பேசி அரைச்சாச்சு, அது வேண்டாம். பிடிக்கும் அவ்வளவுதான். அதுதான் சுகன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக என்ன ஒண்ணா பண்ணுவானா, அந்த மாதிரி ருக்மணியும் ஒருத்தர். நேத்தி வந்துட்டு டைம் இருந்தா நேத்தி மாதேவன் விஷ்ணுவர்தன் இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு, ஒரு 1.5 மணி நேரம் இன்டர்வியூ. அது டைம் இருந்தா பாருங்க, சூப்பரா இருக்கு. விஷ்ணு அப்பா எல்லா படத்தை பத்தியும் பேசியிருந்தாங்க, நிறைய பேசியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. விஷ்ணுவர்தன் ரொம்ப விஷ்ணுவர்தன் என்ன பண்றாரு இப்போ? அவர்தான் கடைசியா ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனாரு. எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கன்னா கடைசியில வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனாரு. நேசிப்பாயான்னு ஒண்ணு பண்ணாரு, அது அப்படியே இதுவாயிடுச்சு. இல்ல அவரோட ஹிந்தி படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது ஷேர்ஷா, அது சூப்பர்ண்ணா, அது சூப்பர் படம். சொல்ல போனா எனக்கு அமரனை விட அந்த படம் பிடிச்சது, அது ரொம்ப இம்பாக்ட். ஆனா அதுக்கப்புறம் தெரியல இப்ப என்ன பண்றாருன்னு. அடுத்து சல்மானோட ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, சல்மான்னால நான் செதறாங்க வேணாம்ப்பா அப்படின்ட்டு. அடுத்த படம் அஜித் தான். அஜித்துக்கு இன்னும் செட் ஆகல, இன்னும் படம் வரல இல்ல. அடுத்த படம் ஏகே தான் இது ஆயிடுச்சு, ஆதிக் தான். அது ஒன்னும் அனௌன்ஸ் பண்ண வரலையே இன்னும். இல்ல ஆதிக்கே சொல்லிட்டாரு, ஆதிக் தான் அடுத்த படம். ஆதிக்கு வேணா சொல்லலாம், மத்தவங்க எல்லாம் சொல்லணும்ல. ஏங்க டைரக்டரே அவர் தான், ஏன்னா அவரே சொல்றாரு அடுத்த படம் நான் டைரக்ட் பண்றேன். உங்க பக்கத்துல ஹோஸ்டா இருக்காரு பாருங்க, அவரே நேத்து போய் நேர்ல மீட் பண்ணிட்டு வந்தாரு ஆதிக்க. சுகுமார் நான் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு பிரதர், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லலையா? கேக்குதா? சொல்லுங்கய்யா. பேசுனது கேட்டுச்சா தலைவா? நல்லா கேட்டுது சார். சப்த சாகரதாச்சோ, அதை பத்தி சொல்லுங்க. பேசிட்டு இருந்த வரையும் நான் அனுப்பிட்டேனா? இல்ல தலைவா, அவர் போயிட்டாரான்னு கேட்கிறாரு. அவர் கேட்டார்ல AK ஆமாமா, அவரு ஆதிக் தான் பண்ணாரு. சுகுமாரன் தெரியும், தெரிஞ்சவர் தானே, சொல்லலையா? இப்ப சுகுமாரன் ஒரு நிமிஷத்துக்கு மேல அமைதியா இருக்காருன்னா டக்குன்னு ஸ்பேஸ் முடிய போதுன்னு அர்த்தம். எப்ப வேணாலும் கட் ஆகணும் நண்பர்களே. See you guys. Bye. RJ Sukumar. Talk to you. RJ Sukumara. RJ Sukumar. இந்த எங்க ஊர்ல கிராமத்து பெண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, யாருக்காவது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கிராமத்து பெண்டா? இந்த நம்ம பசங்க டியோல வந்துட்டு ஓவர் டர்ன் பண்ணி ஒரு பெண்டு போடுவாங்க, அதுக்கு கிராமத்து பெண்டுன்னு பேரு. கோளாறு இல்லங்க, இங்க சென்னையில கோளாறு, அது பேர் கோளாறா? இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் விழுந்தான். ஒண்ணு பாத்துப்போ. தலைவா என்ன தலைவா சொல்றாரு? ஒன்னும் கேட்கல. மதராசி எங்க பாக்குறீங்க, என்ன பிளான்? மதராசி FDFS போனோம். நம்ம மதுரையில தான் தலைவா பாப்பா. மதுரையில ஏதாவது ஒரு தியேட்டர், நமக்கு டிக்கெட் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏதாவது வந்துடும் வைங்களேன். ஸோ பாத்துருவோம். இந்த வாட்டி கமல் நான்லாம் ஒன்னா போலான்னு நான் மட்டும் யோசிச்சிருக்கேன், கமல்கிட்ட கேட்கல. ரிலீஸ் ஆகுற மூவி அன்னைக்கு அடுத்த நாள் சாட்டர்டே இருக்கும்ல, சாட்டர்டே லீவ் இருக்குமா இல்ல ஆபீஸா? சாட்டர்டே லீவு தான். ஆனா சாட்டர்டே வந்துட்டு கோயம்புத்தூர் போயிடுவேன், ஒய்ஃபோட அந்த படம் பார்க்கணும். என் ஒய்ஃப் வாழ்க்கையிலேயே அவங்க எஸ்கே படம் மட்டும்தான் எல்லா படத்தையும் தவறாம தியேட்டர்ல பார்ப்பாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க குடும்பமே அது ஒரு இதுவா வச்சிருக்காங்க. வருஷம் அந்த பொங்கல் தீபாவளி வர மாதிரி வருஷத்துக்கு ஒரு எஸ்கே படம் தியேட்டர்ல பார்த்துடணும்.
அதனால அங்க போனோம், பார்ப்போம். வழக்கமா சண்டே தானே தலைவா போகும்? இல்ல தலைவா, வீக்கெண்டே போயிடுவேன். பிரகாஷன் வந்திருக்காரு, பிரகாஷன் என்ன மேல தூக்குங்க. இன்னைக்கு ஏன் அவர் வந்துட்டு லிசனர்ல இருக்காரு, பரணி ப்ரோ எங்க? இந்த மாதிரி ஸ்பேஸே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு இருக்கே. அந்த கேமாவது ஆடலாம் சொன்னீங்கன்னா. பரணி ப்ரோ ஓணம்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு ரிட்டர்ன், ஸோ மேபி அதனாலயா இல்லை டிராவலில் இருக்கிறதுனாலயா அப்படின்னு தலைவன் ஏன் வந்து நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணல, ஏன் லிசனர்ல இருக்காருன்னு தெரியல. அதுதான் கேள்வி. சொல்லிட்டேன், ஸ்டேட்டஸ் அவர் ட்வீட்டே போட்டிருப்பாரு. சிங்கம் கலை இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாருன்ற மாதிரி. சுகன் கேட்டனால வந்துட்டாரு கொடுத்துட்டு. பிரகாஷ் ப்ரோ, சரணி ஆரம்பிக்கலாமா? அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த குரல் தான் டெய்லி இருக்கும் ஸ்டேட்ல ஸ்டார்டிங்லேயே. பிரகாஷ் ப்ரோ பேசுற நிலைமையில இருந்தீங்கன்னா கை தூக்குங்க, இல்லைன்னா வந்து ஆன்சர் டவுன் பண்ணுங்க. ஓகே, அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவாரு. அவர் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. விஷால் ஸ்டார்ட் பண்ணு. மணி, அதான் ஒரு கேம் ஆடலாம்னு உங்களுக்கு ஓகேண்ணா? சும்மா ப்ரோ கேக்குதா? நான் சூப்பர், கேக்குது ப்ரோ. நல்லா இருக்கு சவுண்டு. சொல்லுங்க பிரகாஷ். இல்ல இப்ப வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்பேஸ்ல தான் இருந்தேன் நான். இப்பதான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன் நான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்பேஸ்ல தான் இருந்தேன் நான். சுகுமார் ப்ரோ அப்டேட் கொடுத்து இன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன். எப்பவும் பர்னிட்டு அப்டேட் கேட்டு அதுவே பழகிடுச்சா. இன்னைக்கு முதல்ல சுகுமார் ப்ரோ அப்டேட் கொடுத்து இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிருக்காரு. எப்படியோ அப்டேட் கொடுத்தாரு, கேட்டேன். அப்பல இருந்து உள்ளதான் இருந்தேன், ஆனா பேசதான் முடியல. அப்ப வந்து விஜர்சன ஊர்வலத்துல இருந்தேன். இப்பவுமே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் கேக்குதா? வீட்டுக்கு வந்துட்டு, ஆனா இந்த தெருவில் அந்த ஏரியா சவுண்ட் இருக்கும். இப்போ பரவாயில்லையா? கண்டினியூ பண்றேன் அப்படியே. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, பரவாயில்ல. சூப்பர். அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன போச்சு, எப்படி போச்சு அப்டேட்லாம்? இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்தீங்களா? எல்லாம் முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் பேசி சும்மா ப்ரோ அப்டேட்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? படம்லாம் எல்லாம் பேசியாச்சுண்ணே. ரைட் ப்ரோ, யாருமே படம் பார்த்தவங்க யாருமே இல்ல ஸ்பீக்கர்ல. ஓ, அப்புறம் பரணி தான் இருக்கான், வந்து வரல. ஏங்க பரணி இன்னைக்கு எங்க போனா? அப்படி ஃபர்ஸ்ட்ல அப்டேட் கேட்க வேண்டியது அதான். ஊர்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கா அப்படி? இப்ப ஆமா தலைவர், தமிழ்நாடு இருக்கலாம் போல. அப்ப டிராவலிங்ல இருப்பாரு போல இருக்கு. ஓகே. லோகா எப்படி இருக்கீங்க? லோகா இல்ல லோகா நான் பாக்கல. நமக்கு வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் இங்க தமிழ் வெர்ஷன். மலையாள வெர்ஷன் எதுக்கு பாத்து, தமிழ்லயே வருதுங்கிறப்ப தமிழ்லயே பாத்துக்கலாம். நாளைக்கு காலைல பாத்துக்கலாம், சனிக்கிழமை லீவு நாள் தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா நல்லா இருக்குன்னு செம்ம ரிப்போர்ட். மலையாளத்துல அது நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் நல்லா இருக்குன்னாங்க. பரணி வந்து இன்னைக்கு வந்து ஓடும் குதிரை சாடும் குதிரை அந்த பகத் பாசில் படம் பார்த்தாரு. அவரு கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொன்னா, அப்படி படம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாரு. ஆமா நான் போட்டிருந்தாருண்ணா. நாளைக்கு நைட்டும் சண்டேவும் தான் அந்த 3 படமும் பார்க்கறது. அமைதியா இருக்கு, யாரும் பேசுறீங்களா? அமைதியா இருக்கா? மீடியா தான் தலைவா இருக்கு. அவங்களே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தானே போச்சு. நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அப்ப சரி ரைட்டு. என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? அப்டேட் எல்லாம் முடிஞ்சிச்சா? நான் கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சாச்சா? இந்த ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் ஓபன் ஆயிரும். ஓகே, இன்னும் இங்க ஓபன் ஆகல நினைக்கிறேன் யுஎஸ்ல. ஓபன் பண்ணா நீங்க தான் முதல் 4 மணி 6 மணி நம்ம ஊருக்கு இங்க வந்து 6 o'clock வரும்னு நினைக்கிறேன். 6 o'clock ஈவினிங். அப்ப நாங்க 4 மணிக்கு இருக்கோம். சூப்பர். நேற்று வந்து மாவீரன் வந்து இந்த மிராய் ட்ரெய்லர் பார்க்க சொன்னாரு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன்.
நல்லா இருக்கு ட்ரெய்லர். அவர் கொஞ்சம் கூட ட்ரெயின் போர்ஷன் மட்டும் தான் நல்லா இருக்கு. நிறைய எனக்கு டோட்டலாக ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு புதுமுக ஹீரோ வச்சு ஹனுமான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் எடுத்தாங்க. இப்போ செகண்ட் டைம் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அதுவுமே கொஞ்சம் நல்ல விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு. பரவாயில்ல, எனக்குலாம் ஆச்சரியமா தான் இருக்கு. தெலுங்கு தான் இதை சாத்தியமாக்க முடியும். ஏன்னா இதுலயும் கொஞ்சம் சேர்த்துட்டாங்க, அந்த ஹனுமான் மாதிரி இதில் ராம்பரை சேர்த்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். நீங்க இன்னைக்கு எதுவும் படம் பார்க்கலையா? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை 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 ஒரே வேலை. சாயங்காலத்துக்கு மேல இப்ப விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சொல்லி அலைச்சல். அதனால படம் பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. படம் பார்க்கணும்னு நினைச்ச படங்களே பார்க்க முடியல. வாக் அப்படின்னு ஒரு படம் பார்க்க சொன்னாங்க, அது இன்னைக்கு தான் பார்க்கறதா இருந்தேன். பார்க்க முடியல, நாளைக்கு தான் பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ, அந்த நீங்க டூரிங் டாக்கீஸ் ரவுண்ட் டேபிள் பாத்தீங்களான்னு தெரியல. பட் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அப்புறம் அவங்கலாம் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எல்லாமே எலக்ட்ரானிக் சொல்லுங்க. இல்ல எல்லாமே டிக்கெட்ஸ்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்டி தான் ஷோ கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர். கோயம்புத்தூர், சென்னையிலலாம் டு ஸ்ட்ரீம்லைன் த ப்ராசஸ், டிக்கெட் செல்லிங் ப்ராசஸ். ரொம்ப காலமா இதை ஏமாத்துறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்க வேண்டிய முடிவு. ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். எல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஆனா வம்படியா தேட்டருக்காரங்க பண்ணாம இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க அப்பதான் காசு அடிக்க முடியும், பல கோடி அடிக்க முடியும், பல லட்சங்கள் அடிக்க முடியும், ஒவ்வொரு படத்துலையும் அடிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தேட்டருக்காரங்க வந்து பண்ணாம இருக்கிறாங்க. அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதெல்லாம் ஓகேங்களா, பண்ணணும்னு நினைச்சா எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்பயோ பண்ணிருக்கலாம் அதெல்லாம். ஏன்னா உலகம் எங்கேயோ அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் வந்து பயங்கரமா வளர்ந்துருச்சு. ஆனா இதை வந்து வேணும்னுக்கே இது ஒரு ப்ராசஸ் மாதிரியே பண்ணிட்டு அது 900 தேட்டரை பண்ண முடியாதா? அவங்கவுங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பலாயிரக்கணக்கான இது பிரான்ச்சைஸ் வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் பண்ணி கரெக்டாக பில்டிங் அதெல்லாம் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஜிம்மு அந்த பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஒரு லோக்கல்ல வந்து பதிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் வெளியூர் போனாருன்னா அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிருக்காங்க. வெளி மாநிலங்கள் போனாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ஜிம்மில் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான இந்த இது பிரான்ச்சஸ் இருக்க ஒரு ஜிம்மே பண்றாங்கிறப்ப இவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் பண்ண முடியாத காரணம் என்னன்னு தெரியல. இவங்க வந்து பல லட்சங்கள்ல கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பில்டிங் போட்டா கவர்மெண்ட் கணக்கு காட்டணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு ஈஸியா பண்ணலாங்க. முன்னெல்லாம் அந்த சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணும், இப்பெல்லாம் கிளவுட்ல எல்லாம் போட்டுடலாம். ஸோ ஈஸியா காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் பண்ணலாம். ஆனா எதனால பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தனஞ்சயன் என்ன சொல்றாருன்னா நிறைய காசு ஆகும்னு சொல்றாரு. ஐயா ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு மட்டும் கேட்கலையா இல்லை யாருமே பேசலையா? எனக்கு இங்க யாருமே கேட்கலங்க. யாராவது பேசுனாங்களான்னு தெரியல. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? பிரகாஷ் ப்ரோ, நீங்க பாத்தீங்களா அவங்க என்னாச்சு? ஆதிக்க ஏதாச்சும் அப்டேட்? ஓகே, நேரே சொன்னீங்க பிரதர். ஆதிக்கு பார்த்தது வந்து பெரிய இதெல்லாம் சினிமா ரிலேட்டட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன். அது வெட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம சினிமா அப்டேட்லாம் கேட்க முடியாது. ஜஸ்ட் பார்த்ததுக்கு அவரே ஒரு அப்டேட் சொன்னாரு. அப்போ சுகுமார் ப்ரோ பத்தி விசாரிச்சாரு. சுகுமார் ப்ரோ உடம்பு குறைச்சாரு, நேற்று சொன்னால அவர் குறைச்சது, அதை பத்திலாம் பேசினார். பர்சனலா பேசினாரு. ஒரு பர்சனல் ஈவெண்ட்ல பர்சனலை பத்தி பேசுறது தான் தார்மீகமான முறை. நம்ம போய் அங்கே போய் சினிமா ரிலேட்டட் அவங்களை போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அவரே சொன்ன சில அப்டேட்ஸை வந்து சுகுமார் ப்ரோ ட்வீட்டும் போட்டாரு. அவ்வளவுதான் அந்த அப்டேட்ஸ். வேற ஒன்றும் பெருசாலாம் நம்ம வந்து பர்சனல் மீட்டிங்காக இருந்தால் நம்ம அவங்க சினிமா அப்டேட்ஸ் கேட்கலாம், சினிமா சம்பந்தப்பட்டமான மீட்டிங் தான் கேட்கலாம். இது வந்து ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். பர்சனல் ஈவெண்ட்டுங்கனால நம்ம எதுவும் கேட்கல. கேட்கறதும் சரி இருக்காது. தனியா அவரே சொல்றேன்னு இருக்காரு. சுகுமார் ப்ரோட்ட சொல்லுவார் அவர். ஓகே, க்ளோஸ் ஆயிட்டாரு ரொம்ப. சுகுமார் ப்ரோட்ட வெரி க்ளோஸ். இப்ப இனிமே எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்லாம் வருங்க. வரும் வரும் வரும், எல்லாம் வரும். அப்புறம் பிரகாஷ் ராஜ் ஒருத்தர் இருக்காரு, புது ஸ்பீக்கர். இப்பதான் பாக்குறேன். சொல்லுங்க பிரதர்.
புதுசா ஸ்பீக்கர் வந்தவங்க மைக் ஆன் பண்ணவே மாட்டாங்களே சும்மா ப்ரோ. என்ன ப்ரோ? உங்ககிட்ட தான் டிப்ஸ் கேட்டு போயிருக்காரண்ணா சுகரண்ணா ஆதிக்கோ வெயிட் குறையிறதுக்கு. அது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தாங்க வெயிட்ட குறைக்கணும், நீங்களா எங்க வெயிட்ட குறைக்கிறீங்கன்னு கேட்டாரு. ஆமா ஆமா அதுதான் கேட்டாரு. சுகுமா ப்ரோ, நீங்க பிக்சர்ல எல்லாம் ஃபிட்டா தான் இருக்கீங்க. இன்னுமா குறைக்கணும் நீங்க? இப்போ ஃபிட்டா இருக்கேன். அது முன்னாடி அப்படி இல்ல, தொப்பை போட்டுருக்கு. ஓகே. அது குறைக்க தான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா அதுக்கும் ஒரு காரணம் நம்ம ஸ்பேஸ் பேசிக்கிட்டே சில நேரம் குறைச்சிருக்கிறாரு, வாக்கிங் போயிருக்கிறாரு, ஓடி இருக்கிறாரு. கரெக்ட். ஏன்னா வந்து தனியா அது தனிமையில ஓடும் போது நம்மளுக்கு வந்துட்டு அது மோட்டிவேட் ஆகாது. 2 நாள் ஓடுவோம், 3வது நாள் வந்து நம்மளுக்கு நடப்போம், 3வது நாள் நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிடும். போர் தாண்டி நம்மளுக்கு அடப்போப்பா பண்ணுமா அப்படின்னு. இதே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம தான் கூட இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா, நம்ம ஸ்பேஸ்ல நம்ம அப்படியே பேசிட்டு நம்ம அப்படியே நம்ம வாக்கிங் போகலாம், நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு எப்பவுமே ஸ்பேஸ்ன்னு வரும்போது ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். யாரா உடம்பு குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அங்கதான் நிறைய பாட்டு கேட்டுட்டு ஓடுவாங்கல்ல, பாட்டு கேட்டுட்டு பண்றது, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது, அந்த மாதிரி நான் நம்ம ஸ்பேஸ்ல அப்படியே பேசிட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே வந்து நான் பாட்டுன்னு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஜிம்ல போய் பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ணல, ஜஸ்ட் நான் நார்மல் கார்டியோ தான். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு நம்ம ஸ்டேட்ல? எனக்கு பிரகாஷ் தான், நான் சொல்லிட்டேன் அவர்கிட்டயே. அதை அது ஏன் இன்ஸ்பிரேஷன் சொல்றேன்னா ரீசன் இருக்கு. சுகன் இருக்கு பாருங்க, சுகன் பாருங்க, சுகனை பாருங்க. கேள்வி வந்து பதில் வரணும். அவர்கிட்ட சொன்னேன் அது காரணம் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது நான் காரணமும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டு எப்போ எங்க பார்த்து நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. நம்மளாலயும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 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 இதுல அவர் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாரு எனக்கு. அவர் மட்டும் இன்ஸ்பிரேஷன் வந்து அப்படியே சொல்ல மாட்டேன், ஆனா சொல்றேன் அவரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நேர்ல நிறைய வாட்டி பார்க்கும்போது நம்மளுக்குமே வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ மாதிரி அவரு இது ஒரு ரீசன் சொல்லிடுறேன், இது மட்டும் பிரகாஷ் ப்ரோ பர்மிஷனோட. நான் நியூ இயருக்கு வரும்போது சும்மா பிரகாஷ் ப்ரோக்கு நார்மலா பர்ச்சேஸ் பண்ணலாம், திருச்சியில் இல்லாத இதெல்லாம் வந்து எனக்கு இங்க வாங்கித்தாங்க காட்டுங்க இந்த ஷாப்ஸ் எல்லாம் அப்படி. அந்த எனக்கு வந்துட்டு இந்த எப்படி சொல்றது, ஓவர் சைஸ் எல்லாம் போடுறது பிடிக்கும். ஆனா வந்து நான் தொப்பா இருக்கிறதுனால போட்டேன்னா எனக்கு தொப்பை தனியா தெரியும். பிரகாஷ் ப்ரோக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் நியூ இயர் அப்போ வந்து நீங்க இது போடுங்க ப்ரோ, இது நல்லா இருக்கும்னு வந்து இதை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். செலக்ட் பண்ணி அவர் வந்து அது நியூ இயருக்கு அதை போட்டாரு, சூப்பராகவும் இருந்தாரு. எனக்கு அதுல இருந்து வந்து நம்மளும் ஓவர் சைஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. குறைக்கணும்னு அதனால அப்படியே மெயினா குறைச்சேன். இப்போ வந்து எல்லாமே போட முடியுது. சூப்பர் ப்ரோ, செம்ம இன்ஸ்பிரேஷன். எனக்குமே பிரகாஷ்ராஜ் ஏதோ பேச வராரு, என்ன பேசுறாருன்னு தெரியல. அவர் வந்து ஸ்பீக்கர்ல வேவ் அடிக்குது, ஆனா பேச மாட்டாரு. தலைவா எனக்கு நீங்க நிறைய வகையில இன்ஸ்பிரேஷன், அதுல இந்த விஷயமும் உண்டு. இல்ல சுயபுராணம் பாடுற மாதிரி இருக்கு. இல்ல சுகன் சுயபுராணம் பாடுற மாதிரியே இருக்கு அப்பப்ப. அது வேணாம் விட்டுருவோம், அடுத்த டாபிக் போயிடும். அதனால டக்குன்னு மாத்துறேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு இப்ப மகாவதார் பாத்துறீங்களா? பிளாட் ஆக்கிது பார்த்து ரிவ்யூ போட்டுருங்க அப்பயே. ஃபேமிலியோட போனேன். அது எப்போ ஓடிடி வருது தெரியுமா? இங்க ரிலீஸ் ஆகல. இங்க ரிலீஸ் ஆன தெலுங்கு வருஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல ஓடிடி இன்னும் சேல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓடிடி சேல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா இனிமேல் கண்டிப்பா பெரிய நிறுவனங்கள் வாங்கிடும். அந்த அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ வாங்கிடும். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்ண முடியுமா சார்? டெலிகிராம் இங்கயா? யூஸ் பண்ணலாமே. எனக்கு லிங்க் எல்லாம் கிடையாது. டெலிகிராம்ல மொபைல்ல தாங்க பார்க்க முடியும். யூசுவலா அப்ப டெலிகிராம்ல இருக்கு, பட் மொபைல்ல படம் பார்க்க எனக்கு பிடிக்காது. டிவில தான், ஒரு பிக் ஸ்கிரீன்.
சரி சுமார் ப்ரோ ரொம்ப அமைதியாகிறதுனால நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பம் பண்ணி ஓகே ப்ரோ. முடிச்சிடலாமா? ஓகே பாய். பாய் தலைவா. பாய் பாய் பாய்.